வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு கெஃபேலலாம் கிடைக்கிற மாதிரி செம்ம டேஸ்டியான சாக்கோ மூஸ் வீட்டிலேயே செய்யலாமா? 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பால் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனவுடனே 1/2 கப் போல் பால் சேர்த்து சிம்மில் வச்சு 8 மினிட்ஸ் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த கொக்கோ பவுடரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்மளுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணால் எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இது க்ளோஸ் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடரில் 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, எனக்கு அன்றைக்கி மேரி பிஸ்கட் தான் கிடச்சிது. நீங்கள் நியூட்ரி சாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பிஸ்கட்டை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பிஸ்கட்டை காஃபி மிக்ஸில் டிப் பண்ணி லேயராக செட் பண்ணி அதுக்கு மேலே மூஸ் வச்சு, திரும்ப பிஸ்கட் அதே மாதிரி டிப் பண்ணி லேயராக செட் பண்ணி மூஸ் வச்சு, லாஸ்ட்டில் அந்த பேனில் கொஞ்சம் அந்த கொக்கோ மிக்ஸ் இருந்தது, அது கூட நான் கொஞ்சம் பிஸ்கட்டை பிரேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் மேலே போட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் காஃபி மிக்ஸையும் ஊற்றி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.